a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். திரு சிவகுமார் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஐங்கரன் ஜோதிட நிலையத்தின் ஆஸ்தானா ஜோதிடர். பல பேருக்கு ஜோதிட கல்வியை எளிய முறையில் சொல்லி கொடுத்துருக்காரு. பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வல்லுனர். ஐயா பற்றி நான் குறுகிய காலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு பஞ்சபக்ஷி பக்ஷி பார்ப்போரை பகைக்காதே, சாரம் பார்ப்போரை சகிக்காதே, பள்ளி பலன் சொல்வார், எதில் சொல்லி பேசாதேன்னு சொல்லுவாங்க. அப்படி பக்ஷி சாஸ்திரத்தில் கை தேர்ந்தவர் ஐயாவை அன்போடு பேச அழைக்கிறேன். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பெருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான பதனங்களாரும் மலர் கண்களும் குருவடிவாகி என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. ஜோதிட குரல். லக்னத்தோன் ஆட்சி உச்சமாயிருக்க, 2 மால் 12 புதன் இருக்க, பலத்த ஜாதகம் கூர்ம யோகமாகும். பருதிமால் புகர் 2 4 இருக்கும்போது நலமுடனே ஜனித்தோர்கள் மந்திரியாவான். நன்மதி போதிக்கும் ராஜயோகவானாம். நிலையான 9 மால் புகரும் வியாழன் என்று ஆட்சி உச்சமெய்த புதையல் வாய்க்கும் என்று ஓதி. சிவாய நமக. இன்றைய சகாதேவர் 3வது சர்வதேச ஜோதிட மாநாட்டத்திற்கு நம்மளை எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக அழைத்து கொண்டிருந்த இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சிவசூரியன் அவர்களே, மற்றும் இந்த ஜோதிட விழா அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய தீரா திருநாவுக்கரசு ஐயா அவர்களே, திவாகரன் ஐயா அவர்களே, ராஜநல்லுகாமு ஐயா அவர்களே, மற்றும் ஜோதிட சித்தர் TR கோபு ஐயா அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எனது காலத்தில் மாணவராக இருந்த பாலாஜி ஆசன் அவர்களே, மற்றும் இந்த சகாதேவர் 3வது சர்வதேச ஜோதிட மாநாடு மிக சிறப்பாக அமைப்பதற்காக இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளே, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிட சான்றோர்களோ, என்னுடன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் படித்த ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த விழா குழுவிற்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்த சிவசூரியன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு ஜோதிட மாநாடு அப்படின்னா எல்லோருக்கும் ஏதாவது ஒரு தலைப்பு இருக்கும். எனக்கு எதுவும் தலைப்பு கொடுக்கவில்லை. அதனால் எதை வேணாலும் பேசலாம் இல்லையா? இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மிகப்பெரிய ஆய்வுகளை சங்கத்தின் மூலமாக ஆய்ந்து அது செய்து கொண்டே வருகிறோம். புதுமையான வழிகளிலே ஜோதிடம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம்னா பராசர ஓராமுறை தான் இருந்தது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். அதற்கப்புறம் படிப்படியாக கேபி சிஸ்டம், நாடி ஜோதிடம், இந்த மாதிரி சொல்ல முடியாத பட்டியலில் இன்றைக்கி
ஜோதிடம் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் எப்படி ஒரு மாவு தான் இல்லையா? ஒரு மாவை எடுத்து இட்லி சுடுறோம், பணியாரம் சுடுறோம், தோசை மேலே கொஞ்சம் ஆனியனை போட்டால் ஆனியன் தோசை, முட்டை போட்டால் முட்டை தோசை, பொடி போட்டால் பொடி தோசை, இந்த மாதிரி காளான் போட்டால் காளான் தோசை, சொல்ல முடியாத தோசை வகைகள் இருக்குது. ஏன்னா ஒரு விழா நிகழ்ச்சி நடக்கும் பொழுது 103 வகையான தோசையை அங்கே பரிமாறினாங்க. அதை சாப்பிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் தான், 103 தோசையும் சாப்பிட முடியல. அப்புறம் போய் அங்கே என்னங்க 103 தோசைக்கும் விதவிதமாக மாவு இருக்குதான்னு கேட்டேன். இல்லைங்கய்யா, மூலம் ஒன்று தான், மூலம் அரிசி மாவு தாங்க, மற்றபடி அதுக்குள்ளார மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. அப்படின்னா ஜோதிடத்திற்கு மூலம் இந்த பராசர ஓராமுறை தான். ஏன்னா இதெல்லாம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டிலேயே கல்யாணவர்மர், பராசரர், இதெல்லாம் வந்து அவங்க ஜோதிடத்தின் தந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயே நமக்கு மாவை கொடுத்துட்டாங்க. அதுதான் வந்து கிபி கிட்டத்தட்ட 2023 அப்படின்னா ஒரு 5 நூற்றாண்டு விட்டுருங்க, கிட்டத்தட்ட 2020 வருடங்களாக அதை தான் நம்ம டிசைனாக பண்ணிகிட்டே வரோம். புதுமையான வழிகள் எல்லாம் கண்டுபிடிச்சி ஆய்வு செஞ்சு தனி மனிதனுக்கு பலனை கொடுத்துட்டே வரோம். அதை தான் ஒவ்வொருத்தரும் வித்தியாசன முறையில் ஆய்வு பண்ணி ஜோதிடத்திற்கு ஏதோ ஒரு வகையில் இந்த ஜோதிடம் தோற்காமல் நலிவடைந்து போகாமல் இந்த ஜோதிடம் தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்ற அந்த முயற்சியில் அந்த வெற்றியில் இவர்களைப் போல இவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அது ஜோதிடம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இப்போ ஜோதிடமெல்லாம் நலிவடைந்து போயிடும், அதெல்லாம் வந்து சீக்கிரமாக டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் பரப்புனாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கெட்டிக்காரம் புழுகு 8 நாளைக்கு தான் அப்படிம்பாங்க இல்லையா? ஆனால் ஜோதிடம் கிட்டத்தட்ட 5000 வருடங்களாகவே, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஆய்வு பண்ணுனா 18,000 வருடங்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய பகுதியில் உலகத்தில் 3 கடல்கோள்கள், அது நம்ம இந்திய பகுதியில் தென் பகுதியில் குறிப்பாக சொன்னால் குமரை முனை, இந்த குமரை முனையில் வந்து 7 நாடுகள் இருந்ததாக சொல்கிறாங்க இல்லையா? கீழ்பண்ணை நாடு, தெங்க நாடு, இது மாதிரி 7 குமரி நாடுகள். கடல்கோள் வந்தது. முதலாம் கடல்கோள் 18,000 நூற்றாண்டு, அடுத்த கடல்கோள் 6000 நூற்றாண்டு. அதற்கப்புறம் கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஒரு கடல்கோள் உருவானதாகவும் அதில் நிறைய நாடுகள் தமிழகத்தில் சேர்ந்த அந்த குமரிமுனையை பகுதியை சேர்ந்த சில நாடுகள்லாம் வந்து மூழ்கிவிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ 18,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஜோதிடம் உருவாகி இருக்கிறது. இது ஒரு பொய்யான கலைனா இவ்வளோ நாள் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து அஷ்டம சனி வருதோ, 7.5 சனி வருதோ அப்பொழுதே உணர்ந்து கொள்ளலாம் ஜோதிடம் உண்மை என்று. ஏன்னா ஜோதிடம் ஒரு ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு முகமதியனுடைய ஜோதிடம், ஒரு கிறிஸ்தவருடைய ஜோதிடம், ஒரு இந்துவனுடைய ஜோதிடம், 3 பேருக்கும் அஷ்டம சனி அவங்களுக்கே தெரியாது. எடுத்து ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த 3 பேருக்கும் வேறு வேறு காட் தான் இல்லையா? முகமதியர்களுக்கு அல்லாஹ் இருக்கிறாரு, கிறிஸ்தவர்களுக்கு ஏசப்பா இருக்கிறாரு, இந்துக்களுக்கு நிறைய கடவுள் இல்லையா இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த 3 பேருமே சமய ரீதியாக வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் 3 பேரும் அந்த காலகட்டத்திலே சிரமப்பட்டிருக்கிறார்கள். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஜோதிடம் என்பது தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கோ அல்லது இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கோ அப்படிங்கிற கருத்து கிடையாது. எல்லோரும் ஜோதிடம் பார்த்தாங்கன்னா, டைம் கணிச்சாங்கன்னா, உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஜோதிடம் விளையாடி கொண்டிருக்கிறது, ஜோதிடம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. உலகத்தில் எந்த நாட்டில் யாருக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் அவங்களுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் கரெக்டாக கணிச்சு, நீங்கள் ஒரு ஜப்பான்காரனுக்கு கூட கணிச்சு அஷ்டம சனியில் இந்த துன்பம் வரும்பப்பா எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவன் கஷ்டப்படுவான். அப்போ இதிலிருந்து பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, ஜோதிடம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, இந்து மதத்துக்கு மட்டும் அல்ல.
சமண மதத்திலும் பார்க்கப்பட்டது. ஏன்னா நம்ம நாடு எல்லாமே கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து பல மதங்களை கடந்து வந்தது. ஏன்னா இடையில் 2ஆம் நூற்றாண்டில் சமணம் சமயம் வளர்ந்தது. பல்லவர்கள் சமண சமயத்தை தோன்றினாங்க. பல்லவர்களுக்கு ஜோதிடத்தின் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் புத்த சமயம் நுழைந்தது. அது 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு வரையிலும் புத்த மதம் நுழைஞ்சி, அப்போ சைவ மதத்தினுடைய எழுச்சி இல்லையா, அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவங்களாம் சைவ மதத்திற்கு மிகப்பெரிய புத்துணர்வு கொடுத்தாங்க. திருமூலர் மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு திருமந்திரத்தை கொடுத்தார். சேக்கிழார் பெரிய புராணத்தை கொடுத்தார். இதெல்லாம் எத்தனையோ பேர் சைவ மதத்தினுடைய எழுச்சிக்கு கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை கடுமையாக பாடுபட்டாங்க. அந்த காலகட்டத்தில் புத்த சமயம் நலிவடைஞ்சு அது ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவிற்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் புத்த சமயத்தை வளர்த்துவதற்காக இங்கே சில வியாபார நிறுவனங்களை கட்டி அதன் மூலமாகவே புத்த சமயத்தை பரப்புனாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஜோதிடம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சரியான புத்துயிர் கொடுக்கல. தனி மனிதனுக்குன்னு சொல்லிட்டு ஜோதிடம் இருந்தது. ஆனால் ஆய்வு செய்வதற்குண்டான அந்த தனிப்பட்ட நபர்கள் அந்த சமயத்தில் பற்றாக்குறை இருந்தது. அதற்கப்புறம் இன்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இல்லையா, எப்படி வேணாலும் பார்க்கலாம் இல்லையா. ஜோதிடத்தை டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி இன்றைக்கி பல விதத்தில் பார்க்குறாங்க. இப்போ எப்படி டாக்டர்ஸ்லாம் அப்போல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே டாக்டர் தான், எம்பிபிஎஸ்னால் எம்டி, அவ்வளோதான். இப்போலாம் போனால் உடம்புக்கு போனால் ஒன்றுமே பண்ண முடியல, தனித்தனியாக பார்க்க சொல்கிறாங்க. போய்னா இல்லைங்க இவர் கார்டியாக் தான் பார்க்கணும், நீரோவுக்கு தனி டாக்டருங்க, நீங்கள் அங்கே செக் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு ஏதோ நீரோவில் ப்ராப்ளம் எனக்கு பார்க்க தெரியாதுங்க, ஒரு ஃபேமஸான நீரோ டாக்டருங்கிறாங்க. ஆனால் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் பிளட் டெஸ்ட்டுன்னு ஒன்று பொதுவாக எல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க. அது வேறு விஷயம் இல்லையா. 9,000க்கு 10,000க்கு இது மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கி தனித்தனியாக உடலை ஆய்வு பண்ணி, எப்படி மூளைக்கு தனியாக டாக்டரு, இதயத்துக்கு தனியாக டாக்டரு, கல்லீரல், கணையம், கண், எலும்பு, நரம்பு, ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் விட்டுருச்சான்னு பாருங்கள், எல்லாத்துக்கும் தனித்தனி டாக்டர். அது மாதிரி இன்றைக்கி ஜோதிடத்துலேயும் தனித்தனி ஜோதிடர்கள். நாடிக்குன்னா ஒரு ஜோதிடர், நியூமராலஜி சூப்பர் அருமை, ஏற்றமிகு எண் கணிதம் அதுக்கு ஒரு ஜோதிடர், கைரேகைக்கு ஒரு ஜோதிடர், வாஸ்துவுக்கு. அன்றைக்கெல்லாம் ஒரே ஜோசியர் தான், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அப்படி இல்லை, சுலபமாக கற்றுக்கலாம். நான் வாஸ்து மட்டும் பார்க்குறேங்க, அதில் நம்பர் 1 அப்படின்னா வந்துடலாம். இல்லை சார் நான் நாடி தான் பார்ப்பேன் அப்படின்னா அதெல்லாம் வந்துடலாம். ஸோ எத்தனையோ வகைகளில் இந்த மாதிரி ஒரு சங்கங்கள், இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் மூலம் இன்றும் தொய்வில்லாமல் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு நடுவில். ஏன்னா ஜோதிடம் எதிர்ப்பாளர்கள் ஒரு பக்கம் யூடியூப்பில் பொழந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க, பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரு ஆதாரத்தை வச்சு அதை பொய்யுங்கிறாங்க. இப்போ நாம்லாம் இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் இந்த ஜோதிடத்தை நிலைநிறுத்த வேண்டும், இந்து சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல போராட்டங்கள் பண்ணி இந்த மாதிரிலாம் சங்கங்களை கொண்டு வந்து ஜோதிடர்கள் உங்களை மாதிரி போன்ற ஜோதிடர்களை இங்கே அழைச்சி கருத்துக்களை நம்ம பரிமாறி கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லா விதத்திலையும் நீங்களாகிய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் இல்லைங்க நான் எண்கணி தான் பார்ப்பேன், நீங்கள் போய் பார்க்கணும்னா பாலாஜி ஹாசனை போய் பாருங்கள், சூப்பர். பாலாஜி ஹாசனுக்கு எப்பயுமே ஒரு கிராக்கி இருக்குது இல்லையா. ஜென்ரலாக நான் சொல்கிறேன், அவருக்கு எப்பயுமே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். ஃபோனை போட்டால் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவே மாட்டார், ஆனால் அவராக நினச்சா கூப்பிடுவார். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. கேஎம்சிஹெச்சில் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கலின்னா அங்கே நீங்கள் காலையில் போய் போனீங்கன்னா சாயந்தரம் ஆகிடும், நைட்டு கூட ஆகிடும். ஏன்னா 70 ஒரு டாக்டருக்கு 40 டோக்கன் தான் பர்மிஷன், ஆனால் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அவங்க பார்க்குறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த ஜோதிடர்கள் ஏதோ ஒரு திறமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அது எண்கணிதத்தில் இருக்கலாம், இல்லை வாஸ்துவில் இருக்கலாம், இல்லை நாடியில் இருக்கலாம், இல்லை பராசர ஓரா முறையில் இருக்கலாம். ஏதோ உங்களுக்கு டிகிரி வாய்ஸ், இப்போ டிகிரி
டிகிரி ஜோதிடர்னு பேர் இல்லையா? டிகிரி முறையில் பார்க்கறது. டிகிரி ஏறுச்சா இறங்குனுச்சா, உங்களுக்கு ஏறுனுச்சுன்னா ஒரு பலன், இறங்குனுச்சுன்னா ஒரு பலன். சில பேர் சொல்லும் போதே உங்களுக்கு டிகிரி ஏறிக்கிட்டே இருக்குதுங்க, நம்பர் 1 வந்துடுவீங்க. யோகங்களை சொல்வதற்கென்றே ஜோதிடர்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இன்ன யோகம் இருக்குது, சகட யோகம் இருக்குங்கிறான், மாலை யோகம் இருக்குங்கிறான், அனபா யோகங்கிறான், சுனுமா யோகங்கிறான், வசி யோகங்கிறான், வெசி யோகங்கிறான். 3000 யோகங்கள் இருக்கிறதா சொன்னாங்க. அதற்கு மேலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 17-18 யோகங்கள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ மீதி 2855 யோகங்களை நம்ம சரியாக படிக்காமல் இருக்கிறோமா என்னன்னு தெரியல. ஆனால் மூல நூல்களில் யோகங்களை பற்றி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இவ எப்படி திருமணம் பொருத்தத்தில் காளிதாசர் அழகாக திருமண பொருத்தத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆனால் அவர் சொல்லிட்டார், ரஜ்ஜி தோசை, ராசி தோசை, கணதோசை, ஏகாதிபத்தியதே நிவர்த்தியதே அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது 2 ராசி அதிபதிகள் ஒன்றுக்கொன்று நட்பானால் அவர்களுக்கு எந்த பொருத்தமும் பார்க்க வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி பார்க்கறதில்ல. அப்புறம் இந்த குரு நிச்சிதம், தெய்வ நிச்சிதம், கர்ப்ப நிச்சிதம், சகுன நிச்சிதம், பெரியோர்கள் நிச்சிதம், இதுக்கெல்லாம் திருமணத்தையே பார்க்கக்கூடாது. இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 10 பொருத்தமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, 10 பொருத்தத்தில் ரைட், ஓகே. என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் 10 பொருத்தத்தை பாருங்கள். ஆனால் கட்ட பொருத்தம் முக்கியம். 10 பொருத்தம் இப்போ உத்திர நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10 பொருத்தம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? 12 கூட வரலாம். இப்போ தான் மரப்பொருத்தம், பால் பொருத்தம், இன்னும் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எந்த பொருத்தமும் நீங்கள் 10 பொருத்தம் ஓகேன்னு சொல்லுங்கள், அங்கே வசதி பொருத்தத்தில் நின்று போயிடும். கரெக்டாக 10 பொருத்தமும் சூப்பருங்க, கட்டன் சூப்பர்னு சொன்னால் கூட, சார் வசதி பொருத்தம் இல்லையே, பையனுக்கு வேலை இல்லைங்கிறாங்க, பங்களா இல்லைங்கிறாங்க, கார் இல்லைங்க, எப்படி சார் கொடுக்கறது அப்படின்ட்டு அந்த ஒரு பொருத்தத்தில் போய் நின்று போயிடுது. இப்படிலாம் பல குழப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் ஜோதிடர்களாகிய நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஜோதிடர்களுக்கு 2 விஷயம் இருக்கக்கூடாதும்பாங்க. அது என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பொறாமைப்படக்கூடாது. அதுதான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. இந்த பொறாமை தான். ஜோதிடர்கள் படிக்கும் பொழுது எதெல்லாம் இருந்தால் உனக்கு ஜோசியம் வசியமாகும் அப்படின்னா, பொறாமை இருந்தால் உனக்கு வராது, கோவப்பட்டினா உனக்கு வராது. இது பாருங்கள், ஜோதிடர்களுக்கு 2மே இருக்குது. இது கேட்டால் இல்லை சார் ஜோதிடர்களுக்கே உண்டான அந்த கர்வங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிட்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. ஜோதிடர்கள் நாம் வளமாக இருக்கணும், அப்போ தான் மற்றவர்களை வளப்படுத்த முடியும். ஜோதிடர்கள் மன அளவில் நம்ம நிறைவாக இருக்கணும், அப்போ தான் வருபவர்களுக்கு சரியான பதிலை சொல்ல முடியும். இப்போ நிறைய பேருக்கு ஒரே குழப்பத்தோட ஜோசிக்காரங்கள் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. அவனுக்கே 7.5 சனி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். அவர் போய் இன்னொருக்கு பலனை சொல்ல முடியுமா? அப்போ ஜென்ரலாக ஜோதிடர்கள் நீங்கள் நல்லா வளமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒற்றுமையுடன் இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், கர்மா ஏங்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பஞ்சபட்சிக்கு வாங்க. பாயிண்ட்டுக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏன் சப்ஜெக்டு அது கொஞ்சமாவது பேசணும் இல்லையா? பட்சி தத்துவம் வெற்றி நிச்சயம் அப்படிம்பாங்க. சித்தர்கள் ஒரு கேரண்டியை கொடுத்துருக்குறாங்க. பஞ்சபட்சி பூஜை தன்னை பரிவாக பூஜை செய்தால் கஞ்சமலர் மாதுதனை காணலாம், மிஞ்சி வரும் சத்ருவும் இல்லை, இப்புவியில் தனவானாய் செல்வந்தனாய் வாழ்வோமே. வாழ்வேன்னு வாழ்வோமே அவரையும் நினச்சிக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், செல்வந்தனாக வாழக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா, எப்போ நீ பஞ்சபட்சிக்குள்ளார உள்ள வந்துட்டியோ அப்போயே செல்வந்தனாக ஆவதற்குரிய முதல் தகுதியை நீ அடைந்து விடுவாய். அதை நம்ம சொன்னோம்னா என்ன சார் பச்சிங்கிறாங்க, ஒன்றும் புரியல, குழப்பம். ஏன்னா அது ஒரு பெரிய சிக்கலான நூல் மாதிரி தான். ஆனால் அந்த சிக்கலான நூலை கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் ஒரு அழகான நூல் கிடைக்கும், விரிவான நூல் ஒன்று கிடைக்கும். அது மாதிரி தான் பஞ்சபட்சிங்கிறது. இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. பஞ்சபட்சியில் ஒரு 5 விஷயம் மெயினாக எடுத்துக்கலாம்.
முதல்ல வந்து தியானம். இதை சொன்னால் தான் எல்லாம் கொஞ்சம் குழப்பமாக வராங்க. என்ன சார் எல்லா இடத்துலையும் தியானத்தை கொண்டு வந்தால் என்ன? தியானம்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி காட்டுக்கு போயிட்டு இந்த முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படிப்பட்ட தியானம் கிடையாது. நார்மலான ஒரு மெடிடேஷன். நிறைய பேர் நான் தியானத்தை சொன்னால், சார் இவர் ஏதோ வீட்டையெல்லாம் விட்டுட்டு வர சொல்லுவார் போல் இருக்கு, வீட்டையெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணணும் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தவமெல்லாம் கிடையாது. பஞ்சபட்சியில் ரிலாக்ஸ், அவ்வளோதான், ஒரு மெடிடேஷன். அதுக்கப்புறம் மந்திரம், மூச்சு பயிற்சியும் இருக்குது, மந்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக டைமிங்ஸ். சித்தர்கள் வந்து அந்த டைமிங்ஸ் இல்லைன்னா அந்த டைமிங்ஸ் தான் மெயினாக வந்து கொடுக்குறாங்க. தவம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, தவத்தினால தான் வேண்டியாங்க செய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தவத்தால் மட்டும்தான் நம்ம நினச்சது சாதிக்க முடியும். நான் ஏன் இதுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் பஞ்சபட்சி நான் கொண்டு வரேன் அப்படின்னா, எவ்வளோ பெரிய கேவலமான ஜாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஆளை பஞ்சபட்சிக்குள்ளார கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஜாதகம் யோகமாக மாறிவிடும் என்பதே உண்மை. எவ்வளோ இருந்தாலும் சரி, ரொம்ப வறுமையில் இருக்கிறான் சார், கஷ்டத்தில் இருக்கிறான், ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறான் சார், குடும்பத்தில் ஒரே கஷ்டம், நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, தொழிலில் மந்தமாக இருக்கிறான் சார், அவன் எதுக்கு கஷ்டப்படுறான்? ஒழுங்காக தொழில் இல்லை கஷ்டப்படுறான், ஒழுங்காக வேலை இல்லை கஷ்டப்படுறான், ரெண்டும் இருந்துச்சுன்னா உடம்புல 1008 வியாதி, அதனால் கஷ்டப்படுறான். அப்போ சமுதாயம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், சார்ந்த உறவினர்கள் நல்லா இருக்கணும், சார்ந்த நண்பர்கள் நல்லா இருக்கணும். இது அனைத்திற்கும் மூலமான ஒன்று தொட்டு பார்த்துட்டோம்னா இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. அப்போ யோகத்தையும் ஜாதகத்தை யோகமாக மாற்றக்கூடிய சூட்சுமம் இதில் இருக்குது பஞ்சபட்சியில். அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. பட்சின்னா என்ன, ஒரு 5 பட்சி இருக்குது, ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் எதுக்குன்னா, உனக்குள்ளார இருக்கக்கூடிய சாமியை தட்டி எழுப்ப வேண்டும் இல்லையா? அண்டத்தில் இருக்கும் சிவன் உன் பிண்டத்தில் சவமாக இருக்கின்றான். அண்டத்தில் இருக்கும் சிவன் உன் பிண்டத்தில் சவமாக இருக்கின்றான். சவத்தை சிவமாக மாற்றினால் உனக்கு சர்வ வல்லமையும் கிடைக்கும் என்பதே உண்மை. அப்படின்னா அந்த சவத்தை சிவமாக மாற்றக்கூடிய ஒரு கலை எதில் இருக்குது? பஞ்சபட்சியில். அப்போ சவங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி சவம்னா செத்து போகிறது கிடையாது. சவங்கிறது ஒரு தியான நிலை. அப்போ சிவன் வந்து அங்கே சவமாக இருக்கிறார். அந்த சவத்தை சிவமாக மாற்ற முடியும்னா ஒரு மந்திரம் இருக்குது. பஞ்சபட்சியில் ஒவ்வொரு பட்சிக்கும் மந்திரங்கள் இருக்குது, பட்சி சாபம் போக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்குது, ரிங்க மந்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களை வந்து பார்க்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் கஸ்டமருக்கு சொல்லி, நீங்கள் முழுசாக சொல்ல வேணாம், கொஞ்சம் இந்த நேரத்தில் தியானம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க பரிகாரம்னா உடனே கோயிலுக்கு தான் போக சொல்கிறோம், அங்கே போங்க இங்கே போங்க எங்கே போங்க. ஆனால் நான் ஒரு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் யாருக்காவது கல்யாணம் ஆகலை, கல்யாணம் காலம் தாழ்ந்து போய் கொண்டிருக்குதுன்னா தயவு செய்து திருப்பதிக்கு அனுப்பிச்சி விடுங்க. திருப்பதிக்குன்னா மேலே திருப்பதியை பார்க்குறாங்களோ இல்லையோ, கோவிந்தராஜலு பெருமாள் அங்கே இருக்கிறார் இல்லையா, அங்கே கல்யாண வெங்கடேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தம்பதிகளோடு போய், இல்லை தம்பதிகள் போக, அந்த ஆண் பெண் போக வேண்டாம், உங்கள் பெண்ணுக்கோ அல்லது வாடிக்கையாளர் பெண்ணுக்கோ கல்யாணம் ஆகலினா அங்கே போனால் ஐயர்கிட்ட சொன்னால் ஒரு அச்சதை கொடுப்பார். அந்த அச்சதையை கொண்டு வந்து விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் யாருக்கும் தெரியாமல் யாரும் பார்க்காம அந்த பையனையோ பொண்ணையோ அப்பா அம்மா காலில் விழுந்து அந்த அச்சதையை போட்டு விட சொல்லுங்கள். இப்படி நான் சொல்லி 10 பேருக்கு 8 பேருக்கு திருமணம் ஆகிவிட்டது. இன்னும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் நேற்று திருப்பதிக்கு போய் அவங்க 2 பேருக்கும் ஏன் பெண்டிங், என்ன காரணம் அப்படின்னு ஒரு அட்னஸ் போட்டு அந்த 2 பேருடைய, அவங்க அப்பா அம்மா வரலினா கூட பரவாயில்ல, அவங்களுக்காக நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். சாரி, அங்கே ஒரு கல்யாண வெங்கடேஸ்வரர் இருக்கிறாரு. அந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, ஆல் இன் ஒன் சொல்யூஷன், அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே மூலம் பஞ்சபட்சி தான். நீங்கள் இதுக்கு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார வளம் மேம்படுத்தி விடலாம்,
குடும்பத்தில் சிக்கலா தானாகவே தீர்ந்து போய்விடும். உடலில் பிரச்சனையா நோய் குணமாகிவிடும். இல்லை உறவினர்களுக்குள்ளார சண்டையா அதுவும் தீர்ந்துவிடும். இல்லை நண்பர்களுக்குள்ளார பிரச்சனையா பாருங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கே இருக்குது? பஞ்சபட்சியில் இருக்குது. அது ஏதோ பஞ்சபட்சினா இது ஒரு பெரிய மாந்திரிக கலையாட்டு இருக்கு. ஏன்னா கேரளாவில் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. இல்லை, சொல்லப்போனால் கொஞ்சம் உண்மை இருக்கலாம் இல்லையா? எப்படி ஒரு அணுவை கொண்டு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அணு மாதிரி தான் பஞ்சபட்சி. இருக்கிறவங்க கையில் பொறுத்து அதை கொண்டு அழிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. அதனால் ஒரு பகுதி பஞ்சபட்சி கேரளாவுக்கு போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தவறுதலான இல்லையா ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு பில்லி சூனியம் ஏவலுக்கு அந்த பஞ்சபட்சியை பயன்படுத்துகிறாங்க. ஒரு கத்தி மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கத்தியை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு பழத்தை வெட்டலாம், ஒரு ஆளையும் குத்தலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் பஞ்சபட்சி. ஏன் நீங்கள் பழத்தை வெட்ட பயன்படுத்தக்கூடாது? கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். யாருமே இதுக்குள்ளார வரவே மாட்டேங்கிறீங்க. இது கற்றுக்கொள்ளக்கூட முடியாத சூட்சுமமா? அப்படிலாம் கிடையாது. எளிமையாக கற்றுக்கொள்ளலாம், நடைமுறைப்படுத்தவும் செய்யலாம். இருக்கிறதுலே இதை டச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? நம்ம பிரச்சனை முதல்ல ஜோதிடர்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டும், பிரச்சனைகளை போக்கிக் கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் தெளிவான மனநிலையில் இருக்க பழகி கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம் தான் இதை கற்றுக்கணும். நாம் கற்றுக்கிட்டு எப்படி அதை என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டில் மலரில் இருக்கக்கூடிய தேனை சுவைத்த வண்டு எப்படி அப்படியே ஆனந்தமாக இருக்குது இல்லையா? வண்டென்று மதுவை உண்டோ அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது. ஒரு மலரில் இருக்கக்கூடிய அந்த தேனை சுவைத்த வண்டு எப்படி ஆனந்தமாக இருக்குதோ அது மாதிரி பஞ்சபட்சி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதே ஆனந்தத்தில் மிதக்கலாம், அந்த ஆனந்தத்தில் இருக்க முடியும் என்று சித்தர்களுடைய ஒரு சூட்சுமம். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு தைரியம் வரும். நான் பஞ்சபட்சியை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை யாரும் எதிர்க்க முடியாது, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகர்கள் உங்களை விட்டு விலகி போய் விடுவார்கள். நம்மளை பழியெல்லாம் வாங்க வேண்டாம், நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடுவாங்க. அதுக்கு தான் சித்தர் சொல்கிறார், பச்சி அறிந்தவனை பண்ணி பகைத்து நிதம் கட்சி புரிவோர் கருத்தளிவர் குச்சி எரிய குலைந்து கெடுவார்தாம் மண்ணில் வறியவனாய் வாழ்வானே. இல்லையா? பஞ்சபட்சி தெரிஞ்சவனை ஒருத்தன் பகைச்சிக்கிட்டானா அவனுக்கு அறிவு கெட்டு போயிடும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவான் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. யார்? முறையான பஞ்சபட்சி தெரிஞ்சவனிடம் சூட்சுமம் நடக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பஞ்சபட்சி என்னைக்கு நீங்கள் டச் பண்ணிட்டீங்களோ உங்களுக்கு ஒரு கவசம் போல் செயல்படும். இறைவனுடைய கவசம் உங்களை சூழ்ந்து நிற்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல்னா முன்னெச்சரியாக அது செயல்பட்டு உங்களை காக்கும். சொல்கிறோமில்ல, அவன் மேலே ஏதோ பச்சி பறக்குதுடா அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவசம், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, உங்களை எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய கருவி உங்கள் பட்சி. உங்களுக்கு ஏதாவது துன்பம் வருதுன்னா முன்கூட்டியே சொல்லிடும், இந்த மாதிரி வருது, நீ தயாராகிக்கோ, இதை பண்ணு. அப்போ எல்லா விதத்துலேயும் சேஃபாக மாறிடலாம். அதே மாதிரி தான் நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பல பிரச்சனை இருக்கும். இது என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பஞ்சபட்சியின் மூலமாகவே இல்லையா, அவர்களுக்குன்னு ஒரு பூஜை இருக்குது, பஞ்சபட்சிக்குன்ட்டு ஒரு சின்ன பூஜை, அந்த பூஜையை நீங்கள் பண்ண சொல்லிட்டீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் என்னென்னா, நான் நேற்று நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 2023, நான் 2024 இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை ஆய்வு பண்ணி நடைமுறைப்படுத்தி நிறைய பேருக்கு இதை சொல்லி நடைமுறையில் மிகப்பெரிய அனுபவத்தை கண்டார்கள். என்ன கூட சொன்னாங்க, ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னாராம், சார் பஞ்சபட்சி தொட்டுட்டார், அவ்வளோதான் முடிஞ்சார் டனால் அப்படின்னு. நான் கூட பயந்துட்டேன், என்னடா இது இப்படி சொல்கிறாங்களோ, இப்படி ஆயிடுவோமோ, வறுமை நிலைக்கு தள்ளப்படுவோமோன்னு நினச்சேன். எனக்கு அந்த சித்தர்களுடைய பாடல்கள் நினைவுக்கு வந்தது. பஞ்சபட்சியை கற்றுக்கிட்டால் செல்வந்தனாக தான் வருவான்ட்டு. ஸோ அன்னையிலேருந்து பண்ணினேன். என்னைக்கு பஞ்சபட்சியை தொட்டணும் அன்னையிலிருந்து என்னுடைய வளர்ச்சி மேலோங்கி கொண்டே வந்திருக்கிறது, தாழ்வே கிடையாது. எல்லா விதத்துலேயும் நான் சிறப்பாக இருக்கிறேன், மனநிறைவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். எனக்கு பெரிய செல்வம் இல்லைனாலும்
மனநிறைவாக இருக்கின்றேன், ஆனந்தமாக இருக்கின்றேன். இதை விட வேறு என்ன வேணும்? எப்பயும் டென்ஷனாக பரபரப்பாக ஒரே இதாக அந்த மாதிரியெல்லாம் நம்மக்கிட்ட என்றைக்குமே கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜோதிடத்தில் இருங்க, நியூமராலஜி சொல்லுங்கள், சூப்பர், ஏற்றமிகு எண்கணிதம் நல்லா இருக்கும். கால்குலேட், ஏன்னா எண்கள் மிகப்பெரிய உலகத்தின் சக்தி இல்லையா? எண்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, எண்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. இந்த குறிப்பிட்ட எண்களை ஒருவருக்கு பயன்படுத்துகின்ற பொழுது மிகப்பெரிய விளைவை அந்த எண்களால் உருவாக்க முடியும். அது சூப்பர். அதே மாதிரி வாஸ்து எடுத்துக்கங்க. வாஸ்துங்கிறது எல்லாம் ஆன்மீகம்னு சொல்லி கொண்டு போயிடறாங்க. ஆன்மீகம் கிடையாது, தட் இஸ் ஒன் சயின்ஸ் இல்லையா? ஒரு டெக்னாலஜிஸ். உலகம் சுற்றுறதுனால, இந்த பூமி சுற்றுறதுனால, தொடர்ந்து இந்த உலகத்தோடு பூமியோடு சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வீட்டிற்கு ஒரு பவர் கிடைக்குது. எப்பயுமே சுற்றுனா ஏதாவது நடக்குமா இல்லையாங்க? இந்த ஃபேன் சுற்றுனா நமக்கு என்ன கிடைக்குது? காற்று கிடைக்குது. வாஷிங் மிஷினில் முன்னையும் பின்னையும் சுற்றிக்கிட்டே இருந்தால் துணி துவைக்கிறோம். மிக்சியில் பிளேடு போட்டு அரைச்சோம்னா, பிளேடு சுற்றிக்கிட்டே இருந்தால் மிக்சி சட்னியெல்லாம் அரைச்சிடுது. வயசு பொண்ணு பின்னாடி வயசு பையன் சுற்றினா என்ன நடக்கும்? ஆனால் சுற்றினா ஏதாவது ஒன்று நடக்குதா இல்லையா? அப்போ இந்த பூமி, இந்த உலகம் சுற்றிட்டு இருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி ஜெனரேட் ஆகுது. இப்போ கோவிலில் நமக்கு தெரியும், பஞ்சபூத சக்திகள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. நம்ம உடம்பே பஞ்சபூத சக்தி தான். ஆகாய சக்தி, நீர் சக்தி, வெப்ப சக்தி, இந்த மண் சக்தி, இந்த வாயு சக்தி இல்லைன்னா நம்ம உடம்பு இயங்காது. குறிப்பாக சொல்ல போகணுன்னா, நம்ம இறைப்பை வேலை செய்வதற்கு என்ன சக்தி தேவை? நெருப்பு சக்தி தேவை, இல்லைன்னா வேலை செய்யாது. கண்ணுக்கு நெருப்பு சக்தி இல்லைன்னா கண்ணு தெரியாது. அதே மாதிரி ரத்தமான நீர் சக்தி இல்லைன்னா உடம்பே வேலைக்கு ஆகாது. எலும்பு சக்தி, கால்சியம் சக்தி இல்லைன்னா, மண் சக்தி இல்லைன்னா நடக்க முடியாது. அப்போ ஆகாய சக்திங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் மனநிறைவோடு இருப்பதற்கும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பொருள் இருக்குதோ இல்லையோ, சொத்து இருக்குதோ இல்லையோ, குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் மனநிறைவுடன் வாழ்வதற்கு ஒரு சக்தி தேவை. அதுதான் ஆகாய சக்தி. அது எங்கே கிடைக்குது? அது எங்கேயும் தேவையில்லை, அது கோயிலில் தான் ஜெனரேட்டர். கோயில் தான் அந்த சக்தி. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆகாய சக்தியானது நமக்கு மன நிறைவை கொடுக்கும். நாம் எவ்வளோ பெரிய திருடன் கூட போனால், கோயிலுக்குள்ளார போனால் மாட்டாமல் திருடணும்னு வேண்டிக்கிறான். திருடன் கூட கோயிலுக்கு போனால் என்ன நினைக்கிறான்? மாட்டாமல் நான் சாமியை மாட்டாமல் நான் திருடணும்னு நினைக்கிறான். எல்லோருமே கோயிலுக்கு போனால் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய மனதோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஆகாய சக்தி உங்களை பரிபூர்ணமாக சாந்தி செய்து விடுகிறது. அதை தான் வாசுவில் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, கோவிலில் எப்படி ஆகாய சக்தியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? சரியான கோபுரங்கள் இல்லையா? கோபுரங்களை அமைச்சாங்க, கலசங்களை அமைச்சாங்க. கோபுரங்கள் சாதாரண விஷயம் இல்லை. விமான கோபுரங்களில் கொகுடி கோயிலுங்கிறான். கோயில் ஒன்றா இருக்குது, கொகுடி கோயிலுங்கிறான். மாட கோயில், ஸ்ரீரங்கம்லாம் மாட கோவில், பெரிய கோவில், தஞ்சாவூரில் பெரிய கோவில். இந்த மாதிரி தாளக்கோவில், மலை மீது இருக்கக்கூடிய கோவில் தாளக்கோவில் அப்படிங்கிறாங்க. முல்லை கொடிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடியது கொகுடி கோயில் அப்படிங்கிறாங்க. தூங்காமடை மாட கோயில், யானை படுத்துறங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கோவிலுக்கு தூங்காமடை மாட கோயில் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி கோவில்களை கண்டுபிடிச்சான், கலசங்களை கண்டுபிடிச்சான். இந்த கலசங்கள்னால நமக்கு மிகப்பெரிய ஆகாய சக்தி கிடைக்கிறது. இந்த ஆகாய சக்தியை தக்க வைக்கக்கூடிய சூட்சமும் கருங்கல்லுக்கு இருக்குது. யாரெல்லாம் அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். இதே சக்தி கோவிலுக்கு போகி தான் கிடைக்குமா? இல்லை, நிச்சயம் கிடையாது. உங்களை வீட்டை சரியாக வைத்து கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு அந்த 5 சக்திகளையும் கிடைக்கும். அதை தான் வாஸ்து அப்படின்னா. அது ஒரு வாஸ்துங்கிற ஒரு கலையை உருவாக்கி, இப்படி தான் வீடு இருக்கணும், இப்படி வெப்ப பகுதியில் வரக்கூடிய இடத்துல சமையல் கட்டு வச்சாதான் வெப்ப சக்தி கிடைக்கும். காற்று சக்தி அந்த வரக்கூடிய இடத்துல வாயு சக்திக்கு திறப்பு கொடுத்தாதான் நமக்கு வாயு சக்தி கிடைக்கும். பஞ்சபூத சக்திகள் வரக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் திறப்பு கொடுத்தால் அனைத்து சக்திகளும் வரும். இதனால் அந்த சக்திகள் கிடைத்த அந்த வீட்டில் நம்ம தூங்கினோம்னா நமக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். வாஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், யாருடைய குழந்தை? தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வாஸ்துங்கிறது யாருடைய குழந்தை? சார் நிறைய பேருக்கு தெரியும்.
முதல்ல குட்டிச்சாத்தான் யாருடைய பையன் தெரியுமா? நிறைய பேர் ஜோதிடர்களுக்கே தெரியலைங்க. வாஸ்து யாருடைய பையனா அது ஒரு பையங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் சூட்சும குழந்தைகள். ஐயப்பன் தெரியும், அதான் சொல்லிடுவீங்க கரெக்டாக. இந்த இவருக்கு சிவபெருமானுக்கு நிறைய சூட்சும குழந்தைகள் 11 குழந்தைகள் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதில் ஒரு குழந்தை தான் ஐயப்பன், அதில் ஒரு குழந்தை தான் வாஸ்து, அதில் ஒரு குழந்தை தான் குட்டிச்சாத்தான். அந்த குட்டிச்சாத்தான் தான் அப்பாவை பார்க்குறதுக்காக கைலாயம் நோக்கி போகும் பொழுது அங்கே போயிட்டு கைலாயத்தை தட்டும்போது விநாயகர் வந்து யாருடா நீன்னா, உனக்கு தம்பிடா அப்படின்னானா. எங்கடா வந்த தம்பி நான் உள்ளேவே விடலை குட்டிச்சாத்தான். எங்கள் அப்பனை பார்க்க வந்த நீ ஏன்டா தடுக்கிறன்ட்டு. சிவனுக்கே தெரியல நம்ம பையன் வந்திருக்கிறான்ட்டு. பார்வதி சொல்லி தான் தெரியும் அது உன் பையன்தான் அப்படின்ட்டு. ஆனால் விநாயகர் விடலை. உடனே விஷ்ணு மாயா அப்படிங்கிற தோற்றத்தில் மறு உருவம் எடுத்து அப்புறம் சிவபெருமானை தரிசனம் பண்ணி அவருக்கு வரம் கொடுக்குறார் சிவபெருமான் குட்டிச்சாத்தானுக்கு. விஷ்ணு மாயா தோற்றத்தில் மக்களுக்கு நல்லது செய்வாய், குட்டிச்சாத்தான் தோற்றத்தில் நீ என்ன வேணாலும் முடிஞ்சா செஞ்சுக்கோ, நான் தவறு பண்ணலை. ஏன்னா ஆக்ரோஷத்தில் பிறந்த குழந்தைகள். வாஸ்து பகவானும் மிகப்பெரிய ஆக்ரோஷத்தில் சிவனுடைய நெற்றி துளிகளில் அந்த வேர்வை துளிகளில் உருவான போதும். அதனால தான் ரொம்ப ஆக்ரோஷம் வாஸ்து. அவரை ஒரு இடத்துல அடக்கி அவரை சிறுவனாக மாற்றி பிரம்மா மாற்றி ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கிறார். அப்போ அவர் குழந்தை, உனக்கு தொப்புள் கொடி வழியாக பஞ்சபூத சக்திகளை நான் கொடுப்பேன், பிரம்மாவாகிய நான் உனக்கு கொடுப்பேன், நீ அந்த வீட்டில் இருந்து கொள், நீ இருந்தால் நான் இருப்பேன். வாஸ்து பகவானை நீ அந்த வீட்டில் இருந்தீன்னா பிரம்மா நான் இருப்பேன், நான் ஒருவேளை இங்கே இருந்தால் 33 கோடி தேவர்களும் இருப்பாங்க, 33 கோடி தேவர்கள் இருந்தால் தெய்வங்களும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து வாஸ்துவுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால தான் வாஸ்து பகவான் இல்லாத வீட்டில் கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. ஜோதிடம் நல்லா இருந்தால் கூட சரிங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்குது 10 கூடியவன் திசை அந்த புத்தி, அப்போ கூட பாருங்கள் உங்களுக்கு சிரமம்தான் இருக்கிறது. ஏன்னா தெய்வ சக்திங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம கர்மா தான் வேலை செய்யுது. ஆனால் தெய்வ சக்தி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? தலைவிதிங்கிறோம், கர்மாவுங்கிறோம். இந்த கர்மாவை மாற்ற முடியுமா? நிச்சயமாக மாற்ற முடியும். ஏன்னா நம்ம திருப்பதி கோயிலுக்கு போகிறோம், பழனி கோயிலுக்கு போகிறோம், அறுபடை கோயிலுக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் படம் எடுக்கிறோம், எல்லாமே போகிறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், ஐயப்பன் கோயிலுக்கு விடாமல் போகிறோம். ஆனால் என்னைக்காவது நமக்குள்ளார இருக்கக்கூடிய சாமியை பார்த்தோமா? இங்கே ஒரு சாமி இருக்கிறார்ல, இதை நம்பாமல் நீ படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற, அங்கே போ இங்கே போ, எங்கே போனாலும் சரியை நெறி அது சாதாரண மனிதர்களுக்கு. அப்போ கிரியை நெறிங்கிறது கொஞ்சம் பக்குவப்பட்ட மனிதர்களுக்கு. யோக நெறிக்கு நம்ம இருக்கணும். ஜோதிடர்கள் நீங்கள் யோக நெறியில் இருக்கணும். யோக நெறிங்கிறது என்ன சொல்லுது? எப்பொழுது இறைவனை உன் மனதில் தியானித்து கொண்டிருக்கிறீரோ அப்பொழுதே நீ யோக நெறிக்கு தள்ளப்படுவாய். அப்போ எப்பயாவது மனசுக்குள்ளார இறைவனை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணணும், யோக நெறியில் இருக்கணும். அப்போ யோகம் நெறியில் இருந்தால் தான் உள்ளுணர்வு வேலை செய்யும். அதனால் ஜோதிடர்கள் நீங்கள் இந்த வாஸ்து சக்தியை பயன்படுத்துங்க, எண்கணித சக்தியை பயன்படுத்துங்க. அதோட என்ன தான் இலை நிறையா விருந்து இருந்தால் கூட ஊறுகாயை டச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பஞ்சபட்சி ஊறுகாய் மாதிரி வச்சுக்குங்க, ஆனால் மிகப்பெரிய டேஸ்ட்டு கொடுக்கறதே அந்த ஊறுகாய் தான் இல்லையா? மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஊறுகாங்கிறது குபேரனை சார்ந்தது, குபேர லட்சுமியை சார்ந்தது. எது இருந்தாலும் லட்சுமியினுடைய அனுகிரகம் இல்லைன்னா இல்லை. அதனால் அந்த ஊறுகாய் போன்ற இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைத்தால் உங்களால் சிறப்பாக வாழ முடியும், வளர முடியும். ஜோதிடர்களுடைய பெருமை இந்த உலகம் தலைத்தோங்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த சபையிலே பேச வாய்ப்பு கொடுத்த சிவசூரியன் ஐயா அவர்களுக்கு என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழுந்தால் விதையாக வீழ்வோம், எழுந்தால் மரமாக எழுவோம். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியும் இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனை செய்யலாம், முட்டாளும் முடிவனாகலாம், மாக்கானும் மனிதனாகலாம். சூட்சுமம் தெரிந்தால் ஜோதிட சூட்சுமம் தெரிந்தால் மனிதனும் தெய்வமாகலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக பேசி நம் மனதை கவரச் செய்த ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்குமாறு
திரு டாக்டர் திவாகரன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.